நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருக்கீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது 100 நாள் 100 வார்த்தைகளின் 47வது நாள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை போர்ட்ஃபோலியோ. இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டிசைனர், அவங்களுடைய வேலைப்பாடுகளை காமிக்கிறதுக்கு அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வெப்சைட்டு, ஒரு புக்கு, ஆல்பம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதலீட்டாளருக்கு என்ன போர்ட்ஃபோலியோனா, நம்ம எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ. இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல நம்ம பிரித்து வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதோடைய ஓவரால் வேல்யூ எவ்வளோ இருக்குது, அதோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த போர்ட்ஃபோலியோ ஹெல்ப் பண்ணுது. எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோமோ அது ஒன்று மேலே இருக்கலாம், இல்லை ஒன்று கீழே இருக்கலாம். அதையெல்லாம் ஆவரேஜ் பண்ணி டோட்டலாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய வேல்யூ மேலே போகுதா கீழே வருதா, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்றதான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மொத்தத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன்றா பார்க்குறது தான் போர்ட்ஃபோலியோ. வேற கேட்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோட வேல்யூ 1 கோடி ரூபா இருக்குது, 2 கோடி ரூபா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஃபைனான்ஸ் வார்த்தையோட உங்களை சந்திக்கிறேன். நான் வசிக்கிறேன். இது ஃபைனான்ஸ்காரன்.